சரிகமபா சீனியர் சீசன் 6ல ஒரு சில வாரங்களுக்கு என்னால ஜட்ஜா கலந்துக்க முடியாது. நான் நடுவரா இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல பாடகி சைந்தவி மேடம் இப்ப அவங்க தரப்புல சில விஷயங்கள் விளக்கங்களா குடுத்திருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிகமபா சீனியர் சீசன் 6க்கான ஆடிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. நடுவர்கள் எல்லாமே ஆங்கர் அர்ச்சனா மேடம் கூட சேர்ந்து அவங்களுடைய ஆடிஷன் ஒர்க்க ரொம்ப தீவிரமா பார்த்து வந்துட்டு இருக்காங்க. லிட்டில் சாம்ப் சீசன் 5 முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது. கூடிய சீக்கிரம் சீனியர் சீசன் 6 ஆரம்பிச்சே ஆகணும். அதனால தான் பாண்டிச்சேரி, திருச்சி, இப்ப கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம் இது மாதிரி பல ஊர்களுக்கு போயிட்டு ஆடிஷன் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஆடிஷன்ஸ் ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறமா தோராயமா ஒரு 42 போட்டியாளர்களை சூஸ் பண்ணி அதுல 20ல இருந்து 22 போட்டியாளர்களை சரிகமபா மேடையில ஃபில்டர் பண்ணி பாட வைக்க போறாங்க. அப்படி பாட வைக்கும்போது ஒரு வாரமும் ஸ்கோர் கொடுக்கறது, கமெண்ட்ஸ் கொடுக்கறது, அவங்க எப்படி பாடியிருக்காங்க, என்ன மாதிரி டீம்ல அவங்களை அலோகேட் பண்ணணும், இது மாதிரி ஜட்ஜஸ்க்கு பல ஒர்க் இருக்கும். இப்போ ஆடிஷன்ஸ்ல பிஸியா இருக்கக்கூடிய சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார் முதல் 2-3 வாரங்களுக்கு அவங்களால வர முடியாது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி சவுத் ஜோன் நடந்த ஒரு சில ஆடிஷன்ஸ்ல பாடகி சைந்தவி மேடம் அவங்க ஆடிஷன் அட்டன் பண்ணிருக்கிறதாவும், அவங்களும் இது ரொம்ப ஒர்க்ல பிஸியா இருக்கிறதால ஆடிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு 2-3 வாரங்கள் கேப் தேவைப்படுதாம். அப்படி அவங்க கேப்பை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரும்போது அதுக்கு அடுத்ததா சீக்கிரமா அடுத்தடுத்த வாரங்கள்ல வரக்கூடிய ஓல்ட் கோல்ட் இல்ல மற்ற ரவுண்ட்ல கலந்துக்கும் போது இவங்க ஜட்ஜா கலந்துப்பாங்க. அது வரைக்கும் எஸ்பி சரண் சார், ஸ்வேதா மோகன் மேம், விஜய் பிரகாஷ் சார் இவங்கள மாதிரி நடுவர்கள் இந்த ஷோ மேனேஜ் பண்றதுக்கு ஏற்கனவே ஷெடியூலும் போட்டாச்சாம். சிங்கர் ஸ்ரீனிவாஸ் சார், சைந்தவி மேடம் இவங்க எல்லாருமே இப்போ ஆடிஷன்ஸை முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் 2-3 வாரங்கள் கழித்து நார்மல் சுற்று வைக்கும்போது தான் ஜட்ஜஸா கலந்துப்பாங்க. அதுலயும் சைந்தவி மேடம் வர்றதுக்கு 2-3 வாரங்களுக்கு மேலேயே கூட ஆகலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. முதல் 2-3 வாரங்கள் அவங்க வரல அப்படின்னோடனே இந்த சீசன்ல அவங்க கலந்துக்கல, நடுவரா இல்ல, அதுக்கு பதிலாக தான் ஸ்வேதா மோகன் வந்திருக்காங்க, இல்ல விஜய் பிரகாஷ் வந்திருக்காரு அப்படிங்கிற முடிவுக்கு வர வேணாம். முதல் 2-3 வாரங்கள் என்ன மிஸ் பண்ற ஃபேன்ஸுக்கு ரொம்ப சாரி. ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு, குட்டி பிரேக் எடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த ஷோவுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அப்படி முதல் 2-3 வாரங்கள் வராத போது சைந்தவி மேடமை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.